நம்ம ஊர்ல அம்மாவுக்கு அப்புறமா அதிகமா நம்ம இக்னோர் பண்ண விஷயம் இட்லியா தான் இருக்க முடியும். எஸ், இட்லி கூடவே இருக்கிற வரைக்கும் இட்லியோட அருமை நமக்கு தெரியவே தெரியாது. ஆனா ஒரு 4 நாள் இட்லி வீட்டுல செய்யல அப்படின்னு சொன்னா இட்லிக்காக மனசு ஏங்க ஆரம்பிச்சிட்டோம். அதே என்னைக்கோ இல்லாத திருநாளா இன்னைக்கு இட்லியை பத்தி பேசுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு வேர்ல்டு இட்லி டே. எஸ், மார்ச் 30 வந்து வேர்ல்டு இட்லி டேவா நம்ம செலிப்ரேட் பண்றோம். எதனால இந்த பர்டிகுலர் டேவை சூஸ் பண்ணி இட்லி டேவா நம்ம செலிப்ரேட் பண்றோம், எதனால இன்னைக்கு இட்லி நாள், அதுக்கப்புறமா ஒரு புது விதமான இட்லி, இது வரைக்கும் நீங்க கேள்விப்படாத ஒரு புது இட்லி வகையை வந்து இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்க போறீங்க. அதுக்கு நீங்க இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. Wacky Talky-க்கு subscribe பண்ணுங்க. நான் உங்க கிரண்யா. இட்லி எங்கேருந்து வந்துச்சு, யார் அதை கண்டுபிடிச்சாங்க, எப்படி தமிழ்நாட்டு மக்கள் இதை டெய்லி சாப்பிட ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இட்லியை இத்தனை நாளா வெஜிடேரியனாவே சாப்பிட்டு பழக்கப்பட்டிருப்பீங்க. இட்லியில நான்வெஜ் வெரைட்டி சாப்பிட்ருக்கீங்களா? காஞ்சிபுரம் இட்லி, ராமஞ்சேரி இட்லி, அம்மா பண்ற மல்லிப்பூ இட்லி, பெருசா ஊத்துற தட்டு இட்லி, சாம்பார்ல ஊற வச்சு சாப்பிடுற அந்த மினி இட்லி, இவ்வளோ ஏன் குஷ்பு இட்லி, இது எத்தனையோ விதமான இட்லி வந்து நீங்க பார்த்துருப்பீங்க. ஆனா கறி இட்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான இன்னோவேட்டிவான கான்செப்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க நயம் கறி இட்லி கடையில். ஸோ இந்த கடையில் பார்த்தீங்கன்னா வந்து சிக்கன் மட்டன் இப்படி ரெண்டுத்தையுமே வந்து இட்லிக்குள்ளே ஸ்டஃப் பண்ணி விற்கிறாங்க. கறி தோசை நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ரொம்பவே ஃபேமஸாக நிறைய இடத்துல வந்து கறி தோசை வந்து விற்கிறாங்க. ஆனால் கறி இட்லி அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு புதுசான கான்செப்டாக இருக்குது. இந்த இட்லி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய செலிப்ஸ்லாம் வந்து ராத்திரியில் வாசலில் நின்று அப்படியே கார்க்குள்ளே வாங்கிட்டு போய்லாம் சாப்பிட்றாங்களாம். இப்போ அந்த கறி இட்லி மேக்கிங் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். எங்களோட கடை பேர் நயம் கறி இட்லி. கறி இட்லி அப்படிங்கிற ஒரு உணவை மையமாக வச்சு எங்கள் கடை வந்து இன்றைக்கி நல்ல ஒரு பேர் எடுத்திருக்கு. சுவையாகவும் தரமாகவும் அதே சமயம் புதுமையாகவும் கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து மக்கள் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பை பெறும் அப்படிங்கிறத நாங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த நயம் கறி இட்லி மூலமாக. கறி இட்லி இந்த கான்செப்ட் வந்து எப்படி வந்தது அப்படின்னா, எல்லாருக்குமே வந்து சிறு வயது நினைவுகள், அதை வந்து பெரிய ஆளானதுக்கப்புறம் அதை எப்படியா மறுபடியும் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஆசைகள்லாம் இருக்கும். அதே மாதிரி எனக்கு சின்ன வயசில் எங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி பண்ணி கொடுத்த ஒரு உணவு தான் வந்து கறி இட்லி. அந்த பேர் வந்து இட்லி கறின்னு சொல்லுவாங்க, கறி இட்லின்னு சொல்லுவாங்க. சிக்கன் அதாவது சிக்கனை வந்து இட்லிக்கு உள்ளே வைக்கிறது, அது சிக்கன் மட்டன் ரெண்டுமே வைப்பாங்க. இல்லை காய்கறிகள் கூட வச்சு கொடுப்பாங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து ஊட்டுறதுக்காக அம்மாமார்கள் வந்து பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா எங்கள் வீடுகளில் வந்து உண்டு. அந்த மாதிரி வந்து உருவாக்கப்பட்டது தான் நம்ம அந்த கறி இட்லியை மையமாக வச்சு போகணும் அப்படின்னு விருப்பப்பட்டோம். ஸோ ஆரம்பத்தில் வந்து கறி இட்லியா அப்படின்னு நிறைய பேர் வந்து கறி இட்லினா என்ன அப்படின்லாம் கேட்பாங்க. அதுக்கப்புறமா வந்து போக போக அவங்களுக்கு வந்து அது பழகி பிடிச்சி போய் இந்த கறி இட்லி வந்து நிறைய பேருக்கு இன்றைக்கி ஒரு விருப்ப உணவாக வந்து மாறியிருக்கு. இட்லி அப்படிங்கிறது எப்போவுமே தமிழர்களுக்கும் தென்னிந்தியர்களுக்கும் ஒரு நெருக்கமான ஒரு உணவு. காலையில் எழுந்திரிச்சோம் அப்படின்னா நமக்கு ஒரு ரேண்டமாக நீங்கள் ஒரு 10 பேரை கேட்குறீங்க அப்படின்னா அதில் 6 பேர் 7 பேர் வந்து இட்லிலாம் சாப்பிட்ருப்பாங்க. அந்தளவுக்கு இட்லி அப்படிங்கிறது ஒரு மோஸ்ட் காமன் ஒரு ஃபுட்டு. அந்த இட்லிலே நிறையா வெரைட்டிஸ்லாம் கொடுக்கும்போது ஈஸியாக மக்களை போய் ரீச் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நடக்குது. எங்களுக்குமே அது ரொம்ப எளிமையாக இருந்தது கறி இட்லி அப்படிங்கிறது. ஆரம்பத்தில் டவுட்டோடு கேட்டவங்க ஆச்சரியமாக பார்த்தாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப சுவையாக இருக்குன்னு இன்றைக்கி ரெகுலர் கஸ்டமரான நிறைய பேர் மாறி இருக்கிறாங்க. ஸோ தேங்க்ஸ் டு இட்லி. இந்த இட்லிக்குள்ளே வந்து கறியை இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே வந்து மசாலாலாம் போட்டு நல்லா வேக வச்ச கறியை வந்து ஒரு லேயர் மாவு ஊற்றிட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு ஸ்பூன் நிறைய அள்ளி இந்த மாதிரி வந்து இந்த வேக வச்ச சிக்கன் மட்டன் அதை வந்து ஸ்டஃப் பண்ணி அதுக்கு மேலே இன்னொரு லேயர் மாவு ஊற்றுறாங்க.
ஸோ தொட்டுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா வந்து கறி குருமாவும் கறி ரசம்னு ஒன்று கொடுக்குறாங்க. நயம் கறி இட்லி கடையில் எப்படி கறி இட்லி தயார் பண்ணுறாங்க, அந்த ப்ராசஸ் எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ்லாம் வந்து சாப்பிட்டுட்டு போகிற இடமா அது இருக்குது. ஸோ வெஜிடேரியனில் இந்த மாதிரி வேறு எங்கே தயார் பண்ணுறாங்க, நிறைய வெரைட்டிஸ் இருக்கா, வெஜிடேரியன் இட்லி இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா எஸ், நார்த் சென்னையில் இருக்கக்கூடிய கொடுங்கையூர் தைலா இட்லி கடை. இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 டைப் ஆஃப் வெரைட்டியில் இட்லி பண்ணுறாங்க. இட்லியை டெய்லி ஒரே மாதிரி பார்க்கறதுனால தான் நமக்கு போர் அடிக்குது, கம்ப்ளைண்ட் பண்ணுறோம். ஆனால் இங்கே 7 டைப் ஆஃப் இட்லி பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 200 வகைக்கும் அதிகமான சட்னி சாம்பார் வெரைட்டிஸ் பண்றாங்க. சோ இட்லிக்கு தொட்டுக்கிறதுக்கு மட்டுமே இவ்ளோ வெரைட்டிஸ் கொடுக்குறாங்க. டெய்லி ஒரே மாதிரி தேங்காய் சட்னி, புதினா சட்னி, வெங்காய சட்னி இதெல்லாம் சாப்பிட்டு போர் அடிச்சிச்சுன்னா உடனே இந்த தைலா இட்லி கடைக்கு போனீங்க அப்படின்னு சொன்னா வெரைட்டி ஆஃப் சட்னிஸோட இட்லியை நம்ம வந்து டேஸ்ட் பண்ணலாம். இட்லியில இத்தனை வெரைட்டி இருக்கிறது நமக்கு தெரியாம போயிடுச்சு. ஆனா நாம தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இட்லி எங்க வந்துச்சு அப்படிங்கிறது. இட்லி வந்தது இந்தோனேஷியால இருந்து அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா? என்னது இட்லி நம்ம ஊர் ஐட்டம் இல்லையா அப்படின்னு மனசு கஷ்டமா தான் இருக்கும். எஸ், இட்லி இந்தோனேஷியால இருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட் ஹிஸ்டாரியன் கேடி ஆச்சாரியா அவருடைய புக்ல வந்து குறிப்பிடுறாரு. ஸோ இந்தோனேஷியன் குக்ஸ் தான் வந்து இட்லியை இந்தியாவுக்கு வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. அவங்க மூலமா தான் இட்லி இங்க இன்ட்ரோடியூஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் அவர் சொல்றாரு. அதே போல தமிழ்நாட்டுக்கும் முன்னோடியா கர்நாடகால, அதாவது கன்னடா டெக்ஸ்ட்லாம் வந்து இddariga அப்படிங்கிற ஒரு வார்த்தை மென்ஷன் இருக்கு. ஸோ இதே மாதிரியான ஒரு சிமிலர் ஃபுட் ஐட்டம் அது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இட்லி வந்து தமிழர்களால் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஸோ கர்நாடகாவில் வந்து அது இருந்திருக்கு. ஆனால் ரெசிபி வைஸ் பார்த்தோம்னா இந்த இட்லி வந்து ரொம்ப சிமிலராக இருக்கிறது இந்தோனேஷியாவில் பண்ண இட்லியோட தான். ஸோ இந்த இட்டு அவித்தல் தான் இட்லி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெயர் விளக்கமும் இதுக்கு கொடுக்குறாங்க. இருந்தாலும் இந்தோனேஷியாவில் பண்ண அந்த ரெசிபி இருக்கு இல்லையா, அதாவது உளுந்த மாவு, இந்த அரிசி மாவு இதெல்லாம் கலந்து ஃபெர்மெண்ட் பண்ணி உருவாக்குற இந்த ஃப்ளஃபியான ரைஸ் கேக். ஸோ இந்த ரெசிபி பார்த்தோம்னா இந்தோனேஷியன் அந்த உணவு வகையோட அந்த ரெசிபியோட ரொம்ப ஒத்து போகுது. ஸோ அங்கேருந்து அந்த குக்ஸ் மூலமாக தான் நமக்கு இட்லி இன்ட்ரடியூஸ் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 17th செஞ்சுரியில் நமக்கே ஒரு தனிப்பட்ட ஃபார்மேட்டில் நம்ம வந்து இதை உருவாக்க நம்ம கற்றுக்கிட்டோம். ஸோ அதுக்கப்புறமா தான் இங்கே ஒரு ஸ்டேபிள் ஃபுட் ஐட்டமாக காலையில் சாப்பிட்ற ரொம்ப முக்கியமான ஒரு உணவு வகையாக இட்லி இங்கே மாறுச்சு அப்படின்னு சொல்லலாம். நான் இந்த விஷயத்த சொல்லலாம், இட்லியே கோச்சுக்கும் WHO-ஆல் சர்டிஃபை பண்ணப்பட்ட மிக முக்கியமான பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம் நம்ம இட்லி. ஸோ சாப்பிட்றதுக்கு உடம்புக்கு ரொம்ப உகந்த ஒரு ஃபுட் ஐட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இட்லியை வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க WHO. எதனால் இந்த மார்ச் 30 இன்னைக்கு வந்து இட்லி டே அப்படின்னு டிக்ளேர் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு சுவாரஸ்யமான ஹிஸ்ட்ரி இருக்குது. ஸோ ஒரு பிரிட்டிஷ் ப்ரொஃபஸர் அவர் என்ன சொன்னாருன்னு சொன்னால், இட்லிஸ் வந்து ரொம்ப போரிங்காக இருக்குது, சாப்பிடவே முடியல, இன்சஃபரபிள் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ இதை கேட்ட நம்ம ஒரு ஷெஃப் இனியவன் அவருக்கு வந்து என்னது இட்லி வந்து ஒரு அருமையான ஐட்டம், அதை போய் வந்து இப்படி கமெண்ட் பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு கிட்டத்தட்ட 1328 வெரைட்டி ஆஃப் இட்லிஸ் வந்து செஞ்சார். ஸோ செஞ்சு அது வந்து ஒரு கின்னஸ் ரெக்கார்டாகவே வந்து பதிவாச்சு. அண்ட் 44 கிலோவில் வந்து ஒரு பெரிய இட்லியை செஞ்சு அப்போ வந்து கட் பண்ணாங்க. அண்ட் அந்த டேவை வந்து இட்லி டேவாக டிக்ளேர் பண்ணாங்க. ஸோ ஷெஃப் இனிவன் பார்த்தோம்னா அவர் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் இட்லிஸ், நிறைய இன்னோவேஷன்ஸ் வந்து இட்லியில் வந்து கொண்டு வந்துட்டே இருக்காரு. முதல்ல வந்து இளநீர்லாம் யூஸ் பண்ணி வந்து இட்லி பண்ண ஒரு முதல் பர்சன் அவர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம ஸ்டீம் பண்ணி பண்ணுறதுலேயே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபுட் ஐட்டம் இட்லி, உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதில் என்னென்னலாம் வெரைட்டிஸ் கொண்டு வரலாம், குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படிலாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேக் மாதிரிலாம் டிஃப்ரெண்ட்டாக பேண்டா மாதிரி, மிக்கி மவுஸ் மாதிரி, ஹார்ட் இன் ஷேப்பில் இந்த மாதிரிலாம் வந்து இட்லியை பேக் பண்ணி நிறைய விதமான இட்லிஸை வந்து ஷெஃப் இனியவன் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காரு. மல்லி சட்னி, புதினா சட்னி, இது தக்காளி வெங்காயம் சேர்த்து அரைச்ச வெங்காய சட்னி, தேங்காய் சட்னி, இது எல்லாத்துக்கும் மேலே ஹைலைட்டாக இட்லி பொடி. ஸோ இட்லி பொடியில் வந்து இப்படி நெய் ஊற்றி முருகன் இட்லியில் தான் வந்து வைப்பாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அது. இப்போ நாங்கள் வந்து 2 பொடி இட்லியும் சாதா இட்லியும் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ இட்லிக்கு இத்தனை வகை சட்னி வச்சாலுமே வந்து
சாம்பார், இட்லி சாம்பார் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம ஊரில் பயங்கர ஃபேமஸான ஒரு காம்போ அப்படின்னு சொல்லலாம். ஸோ சாம்பார் இட்லி அப்படிங்கிறது வந்து வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்தால் கூட ஃபஸ்ட்டு அவங்களோட பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து இதை ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறதா தான் இருக்கும். ஸோ இந்த சாம்பார் எப்படி இட்லிக்கு பேர் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாம்பார் வந்து ஒரு மராட்டியர்களோட டிஷ்ஷுன்னு சொல்லலாம். ஸோ மராட்டியர்கள் வந்து தமிழ்நாட்டில் தஞ்சையை ஆண்டுட்டு இருந்தப்போ கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஃபுட் ஐட்டம் தான் வந்து சாம்பார். ஸோ சாம்பாரை இட்லிக்கு பேர் பண்ணி சாப்பிட்றது செம்ம சூப்பராக இருக்கும்னு தமிழர்கள் தான் இன்வென்ட் பண்ணாங்க. இட்லி வேணால் இந்தோனேஷியாவிலேருந்து வந்திருக்கலாம், ஆனால் சாம்பாரை இட்லிக்கு காம்போவை யூஸ் பண்ணணும்னு கண்டுபிடிச்சது தமிழர்கள் தான். ஸோ இட்லிக்கு முன்னாடி இதே மாதிரி அவிக்கக்கூடிய நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து தமிழ்நாட்டில் இருந்திருக்கு. இடியாப்பம், ஆப்பம், கொழுக்கட்டை, இதெல்லாம் வந்து நிறைய நம்ம தமிழ் பீப்புள் வந்து சாப்பிட்ருக்காங்க. அண்ட் தோசை இஸ் வெரி வெரி சீனியர் டு இட்லி. ஸோ தோசை வந்து முன்னாடி காலத்துலேருந்து இருக்குது. ஸோ ரொம்ப பழைய காலம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து தோசை வந்து ப்ரிவலண்ட்டாக இருந்திருக்கு அப்படின்றது தெரியுது. ஸோ தோசை இஸ் அக்கா டு இட்லி. அது மட்டும் இல்லாமல் முருகன் இட்லி ஷாப் ஃபஸ்ட்டு வந்து மதுரையில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. ஒரு சின்ன ஸ்நாக் ஷாப்பாக ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறமா வந்து ஒரு பெரிய ஈட்ரியாக வளர்ந்து இன்றைக்கி மதுரை தாண்டி சென்னை, சிங்கப்பூர், லண்டன் வரைக்கும் எங்களுடைய கிளைகள் இருக்குது. இங்கே ஹைலைட்டான ஒரு விஷயம், இந்த மாதிரி இட்லி தோசைலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கடைசியாக அந்த மதுரை டச்சோட ஜிகர் தண்டா சாப்பிட்றது. இட்லி சில பேருக்கு பிஸ்னஸ், சில பேருக்கு ஃபுட்டு. ஆனால் நம்ம தமிழ் மக்களுக்கு இட்லிங்கிறது எப்போயுமே ஒரு எமோஷன். இன்னொரு சூப்பரான ஃபுட் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுற வரைக்கும் டாடா பாய் பாய் சொல்லிட்டு கிளம்புறது. கேமராக்கு அந்த பக்கத்தில் இருந்து கிஷோர் முரளி, நான் உங்கள் கிரண்யா. நம்ம வாக்கி டாக்கி சேனலில் இருக்கக்கூடிய அத்தனை வீடியோஸையும் நீங்கள் வந்து ஃபுல்லாக பார்த்து எப்படி இருக்குது அப்படிங்கிற உங்கள் கமெண்ட்ஸ்லாம் வந்து தெரியப்படுத்துங்க. நீங்கள் இட்லி பிரியராக இருந்தால் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொன்னால் அப்படியே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் போடக்கூடிய வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். Bata, tata.